இன்று ஓர் திருக்குறள் 1330 பாடலில் ஒன்று. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா என்பதன் பொருள் துன்பம். ஒருத்தல் என்பது தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண அவர் வெட்கும்படி நன்னயம் நல்லதை செய்துவிட வேண்டும். அவருக்கு நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும் என்பதுதான். நன்னயம் நல்ல செயல்களை செய்துவிட வேண்டும். இந்த பழிக்கு பழி என்பதெல்லாம் போய்விடும். எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தினால் துன்பம் செய்கிறார், கஷ்டப்படுத்துகிறார். அவரை எப்படி தண்டிப்பது? நல்ல விஷயமாக பேசி நல்ல செயல்களை புரிந்து நட்பு பாராட்டினால் அங்கே துன்பம் விலகிவிடும். அதுதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. இன்றைக்கும் நாட்டிலே போட்டி, பொறாமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை எல்லோரும் சமமாக பாவிப்பதில்லை. பிறரை கொடுமைப்படுத்துகிறான், துன்பத்திற்குள்ளாக்கிறான். வீட்டில் நடக்கிறது, நாட்டில் நடக்கிறது, பல நாடுகளில் நடக்கிறது. கொடுமை, ஏழ்மை, வறுமை, இதுபோல பல விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருவர் அங்கே நட்பு மறைந்து துன்பத்தை தருகின்ற நிலையில்தான் இருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்தால் ஈரானில் நடக்கக்கூடிய விஷயம்தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரிஞ்சு கொண்டு அங்கே சண்டை நடக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். லெபனானிலும் அப்படித்தான். அங்கே சமத்துவம் இல்லை. அதுபோல நன்னயம் செய்வது யார்? ஐக்கிய நாடு சபை முயற்சி செய்கிறது, சமாதானம் செய்கிறது. பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய அதிபர் முயற்சி செய்கிறார். ஆனால் வரவில்லையே. இன்னும் அங்கே பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அதனால்தான் இந்த திருக்குறள் நமக்கு மிக மிக அவசியமாகிறது. இது ஒரு நாட்டு பிரச்சனை அல்ல, ஒரு வீட்டு பிரச்சனை அல்ல, ஒவ்வொரு மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு தான். இன்னா செய்தாரை இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வேறு ஒரு திருக்குறளும் இருக்கிறது. இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. ஒரு துன்பம் உள்ளவனுக்கு நீ அவனுக்கு இன்பத்தை தரவிட்டால் அது என்ன பயன் உனக்கு? நீ கல்வி கற்று என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அவனுக்கு நல்ல காரியங்களை செய்துவிடும். நல்ல காரியங்களை துன்பம் செய்தவர்களுக்கு செய்துவிட்டால் அங்கே பிரச்சனையே கிடையாது. சமத்துவம் இருக்கும், சகோதரத்தில் இருக்கும், நட்பு இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த 2 திருக்குறளையும் எடுத்துக்கொண்டு இன்னா 40 இனியவை 40 என்ற பாடல்களும் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்து வழியாக நான் சொல்கிறேன். கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். வாழ்க்கைக்கு இதெல்லாம் மிக மிக அவசியமானது. ஏனென்றால் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டால் அங்கே போராட்டம்தான். அங்கே கோர்ட்டு வழக்கு என்று வந்துவிடும். சமாதானத்தோடு அவரை தண்டிக்காமல் நல்ல காரியத்தை செய்துவிட்டால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதுதான் கருத்து என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.